ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் ஸ்ரீகாளஹஸ்தி கோவிலினுடைய முழுமையான தகவல்களை பற்றி பார்க்கலாம். திருப்பதி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சுமார் 38 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடியது தான் ஸ்ரீகாளஹஸ்தீஸ்வரர் கோவில். பஞ்சபூத ஸ்தலங்களில் வாயு ஸ்தலமாக இருக்கக்கூடியது காளஹஸ்தீஸ்வரர் கோவில். இத்திருக்கோவில் ராகுகேது பரிகார ஸ்தலமாகவும் அமைந்திருக்கிறது. கோவிலினுடைய தரிசன நேரம் அதிகாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை. மதியம் நடை சாற்றுவது கிடையாது. கோவிலினுடைய மூலவர் ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் என்ற திருநாமத்தோடும் அம்பிகை ஸ்ரீ ஞான பிரசன்னாம்பிகை என்ற திருநாமத்தோடும் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்கின்றனர். மூலவர் காளஹஸ்தீஸ்வரரினுடைய சிவலிங்கத்தினுடைய வடிவமைப்பில் அடிப்பாகத்தில் சிலந்தியின் வடிவத்தையும், நடுப்பகுதியில் யானையினுடைய இரு கொம்பு பகுதியையும், மேற்பகுதியில் 5 தலை பாம்பு படம் எடுத்து இருப்பது போன்ற வடிவத்தையும், வலப்புறத்தில் கண்ணப்பர் பெயர்த்து அப்பிய ஒரு கண்ணின் வடுவையும் பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. சிவலிங்கத்தின் அமைப்பில் பார்க்கக்கூடிய ஸ்ரீ என்ற சிலந்தியும், காலன் என்ற பாம்பும், ஹஸ்தி என்ற யானையும் இங்கிருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபட்டு முக்தி அடைந்ததால் இத்திருத்தலத்திற்கு ஸ்ரீகாளஹஸ்தி என்ற திருநாமம் ஏற்பட்டதாகவும் ஒரு கதை இருக்கிறது. சிவலிங்கத்துக்கு பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய தங்க கவசத்தில் நவ கிரகங்கள் பொறிக்கப்பட்டு இருப்பதாக கூறப்படுகிறது. ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் கோவில் ராகுகேது தோஷ பரிகாரத்திற்கு புகழ்பெற்ற ஸ்தலமாகும். இத்திருக்கோவிலில் ராகுகேது தோஷ பரிகார பூஜை காலை 6 மணி தொடங்கி மாலை 6 மணி வரைக்கும் நடக்கும். இந்த பரிகார பூஜைக்கு கட்டணமாக 500 ரூபாய், 750 ரூபாய், 1500 ரூபாய், 2500 ரூபாய் மற்றும் 5000 ரூபாய் என்ற வெவ்வேறு கட்டண அமைப்பில் இருக்குது. எந்த கட்டண தொகையில் நாம் இந்த ராகுகேது தோஷ பரிகார பூஜை செய்தாலும் பூஜை செய்யக்கூடிய அமைப்பும், பூஜை செய்வதற்காக நாம் கட்டணம் செலுத்தக்கூடிய சமயத்தில் கோவில் நமக்கு கொடுக்கக்கூடிய பூஜை பொருட்களும் ஒன்றாகத்தான் இருக்கும். இதில் எந்த வேறுபாடும் இருக்காது. முக்கிய வேறுபாடு என்பது எத்தனை பேர் இணைந்தவாறு இந்த ராகுகேது தோஷ பரிகார பூஜை செய்கிறாங்க என்பதில் தான் இருக்குது. 500 ரூபாய் ராகுகேது தோஷ பரிகார பூஜை செய்யக்கூடிய சமயத்தில் நம்மோடு இணைந்து கிட்டத்தட்ட 300 பேர் ஒரே மண்டபத்தில் இணைந்தவாறு இந்த ராகுகேது தோஷ பரிகார பூஜை செய்வாங்க. இதே நீங்கள் 1500 ரூபாய் ராகுகேது தோஷ பரிகார பூஜை செய்கிறீங்கன்னா உங்களோடு சேர்ந்து உட்கார்ந்தவாறு சுமார் 100 பேர் ஒரு மண்டபத்தில் இந்த ராகுகேது தோஷ பரிகார பூஜை செய்வாங்க. இதே 5000 ரூபாய் கட்டணம் செலுத்தி ராகுகேது தோஷ பரிகார பூஜை செய்கிறாங்கன்னா அவங்க தனி ஒரு நபருக்கு தனி ஒரு அர்ச்சகர் ராகுகேது தோஷ பரிகார பூஜை செய்வாங்க. எத்தனை பேர் இணைந்து ஒரே சமயத்தில் ஒரு இடத்துல அமர்ந்து இந்த ராகுகேது தோஷ பரிகார பூஜை செய்கிறோம் என்ற அமைப்பில் தான் இந்த கட்டண அமைப்பு மாறுபடுதே தவிர்த்து பூஜை அமைப்பிலையும் பூஜைக்காக கோவில் கொடுக்கப்படக்கூடிய பொருட்கள்லையும் எந்தவித வேறுபாடும் இருக்காது. நீங்கள் கட்டக்கூடிய அந்த கட்டணத்திலேயே பூஜைக்கான பொருட்களையும் நீங்கள் கட்டணம் செலுத்தக்கூடிய சமயத்திலேயே கொடுத்துடுவாங்க. இந்த பூஜைக்காக நீங்கள் வேறு எங்கேயுமே இந்த பொருட்கள் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதே போல் இந்த பூஜை நடக்கக்கூடிய மண்டபங்களும் நீங்கள் செலுத்தக்கூடிய கட்டண தொகைக்கு ஏற்றவாறு வெவ்வேறு இடங்களில் நடக்கும். ராகுகேது பரிகார பூஜையில் பங்கேற்கக்கூடியவங்க எந்த உடையில் வரணும் என்பதையும் கோவில் தேவஸ்தானம் குறிப்பிட்டிருக்கக்கூடியதை நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ராகுகேது பரிகார பூஜையில் பங்கேற்கக்கூடியவங்க அவர்களோடு சேர்ந்து இன்னொருவரையும் இந்த பரிகார பூஜை செய்யக்கூடிய சமயத்தில் உட்கார வச்சுக்கலாம். 2 பேருக்கும் சேர்த்து ஒரே பரிகார பூஜை கட்டணம் மட்டும் கட்டினால் போதும். இந்த பரிகார பூஜை செய்யக்கூடியவங்க தான் காளஹஸ்தீஸ்வரர் கோவிலுக்கு வரணும் என்பது கிடையாது. பரிகார பூஜை இல்லாதவர்கள் கூட காளஹஸ்தீஸ்வரர் கோவிலுக்கு வந்து காளஹஸ்தீஸ்வரரை தரிசனம் செய்யலாம். பரிகார பூஜை செய்யக்கூடியவர்களுக்கு பூஜைக்கான கட்டணம் செலுத்தக்கூடிய சமயத்தில் பூஜைக்கு தேவையான பொருட்களான தேங்காய், வெற்றிலை பாக்கு, எலுமிச்சை, மலர்கள், மஞ்சள், குங்குமம், 2 நாகர சிலைகள், தானியங்கள் மற்றும் கருப்பு நிற வஸ்திரமும் சிகப்பு நிற வஸ்திரமும் போன்ற பூஜை பொருட்கள் இருக்கக்கூடிய பையை அவங்களே கொடுத்துருவாங்க. இந்த பூஜை பொருட்களை வைத்து எப்படி ராகுகேது தோஷ பரிகார பூஜை செய்யணும் என்பதை அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர் மைக்கில் சொல்லிட்டே வருவாங்க. தெலுங்கு, தமிழ், ஹிந்தி மற்றும் ஆங்கில மொழியில் அர்ச்சகர் இந்த பூஜையை எப்படி செய்ய வேண்டும் என்பதை மைக்கில் சொல்லிட்டே வருவாங்க.
அவங்க சொல்லக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றி நாம் பூஜையை செய்வது மிக மிக எளிமையாகத்தான் இருக்கும். ராகு கேது பரிகார பூஜை டிக்கெட்டிற்கு ஆன்லைன் புக்கிங் கிடையாது. நேரடியாக வந்துதான் நாம் இந்த டிக்கெட்டை வாங்க வேண்டும். நாம் பூஜை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நேரத்திற்கு 2 அல்லது 2.5 மணி நேரத்திற்கு முன்னாடி கோவிலுக்கு வந்து இந்த டிக்கெட்டை நாம் வாங்கிக்கலாம். ராகு கேது பரிகார பூஜை செய்வதற்கு எப்போதுமே இந்த திருக்கோவிலில் கூட்டம் சற்று அதிகமாகத்தான் இருக்கும். அதனால் நீங்கள் பூஜை செய்ய வேண்டும் என்று உங்கள் வீட்டில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய நேரத்திற்கு 2 மணி நேரத்திற்கு முன்னராக வந்து நீங்கள் டிக்கெட் வாங்கிக்கிட்டீங்கன்னா நீங்கள் நினைக்கக்கூடிய நேரத்தில் இந்த பரிகார பூஜை செய்யலாம். பரிகார பூஜை செய்யக்கூடிய சமயத்தில் சங்கல்பம் செய்ய சொல்வாங்க. சங்கல்பம் செய்யக்கூடிய சமயத்தில் உங்களுடைய பெயர், கோத்திரம், ராசி மற்றும் நட்சத்திரம் சொல்லிப்பாங்க. அதனால் பரிகார பூஜை செய்யக்கூடியவங்களுக்கு கோத்திரம், ஜென்ம ராசி மற்றும் ஜென்ம நட்சத்திரம் தெரிந்திருப்பது நல்லது. ராகு கேது தோஷ பரிகார பூஜையை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கோவிலுக்குள்ள எந்தெந்த இடங்கள்ல எந்த வசதிகள் இருக்கு என்பதை பற்றி இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம். கோவிலுக்குள்ள போறதுக்கு 4 வழிகள் இருக்கிறது. கேட் 1, 2, 3, 4 என்று 4 வழிகள் உள்ளன. வடக்கு கோபுரத்திற்கு செல்லக்கூடிய கேட் 1ஐ பிக்ஷசாலா கோபுரம் என்றும், கேட் 2ஐ சிவைய கோபுரம் என்றும், கேட் 3ஐ திருமஞ்சன கோபுரம் என்றும், கேட் 4ஐ தட்சிண கோபுரம் என்றும் பெயரிட்டு உள்ளார்கள். அனைத்து கேட் நுழைவு வாயிலுக்கு அருகே கோவிலினுடைய தேவஸ்தானம் தகவல் மையம் ஒன்றை அமைத்துள்ளது. கோவிலை பற்றியோ, பூஜை முறைகளை பற்றியோ அல்லது கோவிலில் இருக்கக்கூடிய மற்ற வசதிகளை பற்றியோ நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் இந்த தகவல் மையத்தை அணுகலாம். கோவிலுக்குள்ளே கேமரா, மொபைல் ஃபோன்ஸ் மற்றும் லக்கேஜஸ் எடுத்து செல்ல அனுமதி கிடையாது. சிறிய கைப்பைகள் மட்டும் நீங்கள் கோவிலுக்குள்ளே எடுத்து செல்லலாம். அனைத்து கேட்டின் நுழைவு வாயிலுக்கு அருகிலேயே தங்களுடைய மொபைல் ஃபோன்ஸ், கேமராஸ் மற்றும் லக்கேஜஸ் வைப்பதற்கான இடமும் அமைய பெற்றுள்ளது. மொபைல் ஃபோன்களுக்கு ₹5, கேமராக்களுக்கு ₹10, லக்கேஜுகளுக்கு அதனுடைய அளவினை பொறுத்து ₹5 முதல் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. தங்களுடைய காலணிகளை பாதுகாக்கும் இடமும் இதன் அருகேயே அமைய பெற்றுள்ளது. அதே போன்று அனைத்து கேட் நுழைவு வாயிலுக்கு அருகிலேயே கோவிலினுடைய பிரசாத ஸ்டாலும் அமைய பெற்றுள்ளது. இங்கு சிறிய லட்டு ₹15, பெரிய லட்டு ₹100, வடை ஒன்று ₹15, புளியோதரைக்கு ₹15, ஜிலேபிக்கு ₹20 விலை நிர்ணயம் செய்துள்ளார்கள். ஆந்திர பஸ்கள் மூலமாக ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் கோவிலுக்கு வரக்கூடிய சமயத்தில் கேட் 1ற்கு முன் அமைய பெற்றுள்ள ஒரு ஆர்ச்சின் அருகே இருக்கக்கூடிய பஸ் நிறுத்தத்தில் பஸ் நிற்கும். அந்த இடத்திலிருந்து கோவிலுக்கு வருவதற்கு கிட்டத்தட்ட 250 மீட்டர் தொலைவு மட்டுமே இருக்கக்கூடிய காரணத்தினால் நாம் நடந்தே கோவிலுக்கு எளிமையாக வந்துவிடலாம். அதே போன்று தமிழ்நாடு பஸ்கள் மூலமாக நீங்கள் ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் கோவிலுக்கு வரக்கூடிய சமயத்தில் ஸ்ரீ காளஹஸ்தி பஸ் ஸ்டாண்டில் தான் பஸ் நிற்கும். அங்கிருந்து கோவிலுக்கு வருவதற்கு ஷேர் ஆட்டோவில் ஒருத்தருக்கு ₹20 கட்டணமாக வசூலிக்கிறார்கள். ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் கோவிலை சுற்றியும் நாம் தங்குவதற்கு தனியார் ஹோட்டல்களும் குளித்து தயாராவதற்கு என்றே குளியல் அறை அமைப்புகளும் பல உள்ளன. இருப்பினும் கோவில் தேவஸ்தானமே கேட் 4இன் நுழைவு வாயிலுக்கு அருகிலேயே ஆண்கள் மற்றும் பெண்களுக்கென்று தனித்தனியாக இலவச கழிவறை வசதிகளும் குளியலறை வசதிகளும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. இதன் அருகிலேயே பக்தர்கள் தங்குவதற்காக திரிநேத்ரா பில்கிரிம்ஸ் அம்யூனிட்டிஸ் காம்ப்ளெக்ஸ் என்கின்ற திரிநேத்ரா பக்தர்கள் தங்கும் வளாகத்தையும் கோவில் தேவஸ்தானம் அமைத்து கொடுத்திருக்கிறது. இங்கு தங்குவதற்கு ஆதார் அட்டை மிக மிக அவசியம். திரிநேத்ரா வளாகத்தில் இலவச லாக்கர் வசதிகளும் இலவச டார்மெட்ரி ஹால் வசதிகளும் உள்ளன. தனி ஒரு நபருக்கு இங்கு லாக்கர் வசதிகள் கொடுக்கப்படாது. பக்தர்கள் தங்குவதற்காக கோவில் தேவஸ்தானத்தினுடைய ஏசி மற்றும் நான் ஏசி அறைகளும் கேட் 4 நுழைவு வாயிலுக்கு அருகிலேயே அமைந்துள்ளது. பக்தர்கள் தங்கும் அறையை முன்கூட்டியே ஆன்லைன் புக்கிங் செய்து கொள்ளலாம். பக்தர்கள் தங்கும் அறையை புக் செய்வதற்கு aptemples.ap.gov.in என்கின்ற வெப்சைட் மூலமாக நீங்கள் அறையை முன்பதிவு செய்து கொள்ளலாம். இந்த வெப்சைட் மூலமாக ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் கோவிலினுடைய தேவஸ்தான அறைகளை தங்களுடைய பயண தேதிக்கு குறைந்தது 3 நாட்களுக்கு முன்னரோ அல்லது அதிகபட்சமாக 1 மாதத்திற்கு முன்னரோ நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
கோவில் தேவஸ்தானத்தினுடைய அறைகளினுடைய வாடகை ஒரு நாளுக்கு ஜிஎஸ்டி வரி சேர்க்காமல் ரூபாய் 400 முதல் ரூபாய் 1500 வரைக்குமே உள்ளது. அறைகளை முன்பதிவு செய்த பின் தாங்கள் அறையை பதிவு செய்திருக்கக்கூடிய நாளன்று ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் கோவிலினுடைய கேட் 4 நுழைவு வாயிலுக்கு அருகே அமைந்துள்ள சென்ட்ரல் ரிசப்ஷன் ஆஃபீஸ் என்று சொல்லப்படக்கூடிய CRO ஆஃபீஸுக்கு சென்று முன்பதிவு செய்த அறையினுடைய ரசீது மற்றும் முன்பதிவு செய்வதற்கு தாங்கள் பயன்படுத்திய அடையாள அட்டையை காண்பித்து தங்களுடைய அறையினுடைய சாவியை பெற்றுக்கொள்ளலாம். கேட் 4 நுழைவு வாயிலுக்கு அருகிலேயே கோவில் தேவஸ்தானத்தினுடைய அன்னதான கூடமும் அமைந்துள்ளது. காலை 11 மணி தொடங்கி மதியம் 3 மணி வரையிலும், பிறகு இரவு 7 மணி தொடங்கி 8:30 மணி வரையிலும் இங்கு பக்தர்களுக்கு தினமும் அன்னதானம் வழங்கப்படுகிறது. கேட் 4 நுழைவு வாயிலுக்கு அருகிலேயே ATM வசதிகளும் அமையப்பெற்றுள்ளது. மூலவர் காளஹஸ்தீஸ்வரரை தரிசனம் செய்யக்கூடிய ரூபாய் 200 சிறப்பு தரிசன டிக்கெட் கவுண்டர் மற்றும் ராகு கேது பரிகார பூஜைகளுக்கான ரூபாய் 1500, 2500 மற்றும் 5000 ரூபாய்க்கான தரிசன டிக்கெட் கவுண்டரும் கேட் 4 நுழைவு வாயிலுக்கு அருகே அமைந்துள்ளது. பிக்ஷசாலா கோபுரம் என்று சொல்லப்படக்கூடிய கேட் 1 நுழைவு வாயில் வழியாக கோவிலுக்கு உள்ளே செல்லக்கூடிய சமயத்தில் காஷி விஸ்வநாதர் சன்னதியும், வீரபத்திரர் சன்னதியும், வாயுமூல கணபதி சன்னதியும், கோபூஜை செய்யப்படக்கூடிய கோசாலையும் அமைந்துள்ளது. இங்கு தரிசனம் செய்த பிறகு நாம் கோவிலுக்கு உள்ளே செல்லலாம். கேட் 1 நுழைவு வாயில் வழியாக கோவிலுக்கு உள்ளே செல்லக்கூடிய சமயத்தில் மூலவர் காளஹஸ்தீஸ்வரரை தரிசனம் செய்யக்கூடிய இலவச சர்வ தரிசன வரிசையும், ராகுகேது பரிகார பூஜைகளான 500 ரூபாய் மற்றும் 750 ரூபாய்க்கான வரிசையும் அமையப்பெற்றுள்ளது. இங்குதான் பாதாள விநாயகர் சன்னதியும் அமைந்துள்ளது. பாதாள விநாயகர் சன்னதி நிலமட்டத்திலிருந்து சுமார் 35 அடி கீழே அமைந்துள்ளது. கேட் 1 நுழைவு வாயிலாக கோவிலுக்கு வரக்கூடிய சமயத்தில் கோவிலினுடைய நுழைவு வாயிலுக்கு முன்னர் அமைந்துள்ள இடப்பக்கம் அமைந்துள்ள படிக்கட்டுகள் ஏறி பஞ்சமுக லிங்கேஸ்வரரை நாம் தரிசனம் செய்துவிட்டு வரலாம். அதே போன்று கேட் 4 நுழைவு வாயிலுக்கு வலதுபுறம் அமைந்துள்ள படிக்கட்டுகள் ஏறி மலையின் மீது அமைந்துள்ள கண்ணப்பர் சன்னதியையும் நாம் தரிசனம் செய்துவிட்டு வரலாம். சிவைய கோபுரம் என்று சொல்லப்படக்கூடிய கேட் 2 நுழைவு வாயில் வழியாக கோவிலுக்கு உள்ளே செல்லக்கூடிய சமயத்தில் கோவில் நுழைவு வாயிலுக்கு வலதுபுறம் முடிக்காணிக்கை கொடுக்கப்படக்கூடிய கல்யாண கட்ட வசதியும் அமைந்துள்ளது. முடிக்காணிக்கை கொடுக்கப்படும் இடத்திற்கு அருகிலேயே ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான குளியலறை வசதிகளும் உள்ளது. திருமஞ்சன கோபுரம் என்று சொல்லப்படக்கூடிய கேட் 3 நுழைவு வாயில் வழியாக கோவிலுக்கு உள்ளே செல்ல சில படிக்கட்டுகள் ஏறிதான் நாம் செல்ல வேண்டும். ஆகையால் முதியவர்கள் இந்த நுழைவு வாயிலை தவிர்க்கலாம். வாயுஸ்தலம் என்ற புகழ்பெற்ற இந்த திருக்காளஹஸ்தியில் அமைந்திருக்கக்கூடிய மூலவர் காளஹஸ்தீஸ்வரர் அமைந்திருக்கக்கூடிய கருவறையில் ஏற்றப்படும் விளக்குகள் எப்பொழுதுமே காற்றில் ஆடுவது போல் ஆடிக்கொண்டுதான் இருக்கும். இதில் அதிசயம் என்னவெனில், மூலவர் அமைந்திருக்கக்கூடிய கருவறையை சுற்றியும் கருவறையிலும் காற்று வருவதற்கான எந்த வழியும் கிடையாது. இருப்பினும் கருவறையில் ஏற்றப்படும் விளக்குகள் காற்றில் ஆடிக்கொண்டே இருக்கும். கிரகதோஷ பரிகார ஸ்தலம் என்ற பெயர் பெற்ற இத்திருக்கோவிலில் நவகிரக சன்னதி கிடையாது. இருப்பினும் சனீஸ்வரருக்கு என்று தனி ஒரு சன்னதியும் அமைந்துள்ளது. அம்பிகை ஞான பிரசன்னாம்பிகை என்ற திருநாமத்தோடு நின்ற கோலத்தில் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்கிறார். அவரினுடைய ஒட்டியானத்தில் கேதுவினுடைய உருவம் பொறிக்கப்பட்டு இருக்கிறதாக கூறுகிறார்கள். இத்திருக்கோவிலினுடைய மற்றொரு சிறப்பு, கிரகண காலங்களிலும் இத்திருக்கோவிலினுடைய சன்னதி கதவுகள் சாற்றப்படுவது கிடையாது. இக்கோவிலின் உள் பிரகாரத்திலும் வெளி பிரகாரத்திலும் பல்வேறு சன்னதிகள் அமைந்துள்ளது. தனுர்மூல கணபதி, பாதாள கணபதி, காஷி விஸ்வநாதர் சன்னதி, ஞானாம்பிகை சன்னதி, மகாநந்தி, வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி, வாயுலிங்கம், கண்ணப்பர் சன்னதி, சாஸ்திரலிங்கம், 63 நாயன்மார்கள், சனீஸ்வரர், துர்க்கை, சண்டிகேஸ்வரர், காலபைரவர், ரோம ரிஷி மற்றும் இந்திரன், மதனன், அக்கண்ணன், அகஸ்தியர், சீதை, ஸ்ரீராமர் மற்றும் லக்ஷ்மணர் பிரதிஷ்டை செய்த லிங்கங்களையும் தரிசனம் செய்துவிட்டு வரலாம். இந்த தகவல்கள் அனைத்துமே திருக்காளஹஸ்தி கோவிலை பற்றி தெரிந்து கொள்ள முழுமையாக தங்களுக்கு உதவி இருக்கும் என்று நம்புகின்றேன். இந்த தகவல்கள் அனைத்தும் அனைத்து பக்தர்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் தங்களுடைய நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் மறக்காமல் ஷேர் செய்து கொள்ளவும்.
திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.